உயிர்த்தெழுதல் இல்லை. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து, இதுவரையிலும் பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவோடு விவாதம் பண்ணினார்கள். இப்போது சதுசேயர்கள் அவரோடு விவாதம் பண்ண வருகிறார்கள். யூத மார்க்கத்தில் பரிசேயரும் சதுசேயரும் இரண்டு முக்கியமான பிரிவினர்கள். இவர்களிடையே கொள்கை வேறுபாடு உள்ளது. ஒருவர் மரித்த பின்பு உயிர்த்தெழ மாட்டார் என்பது சதுசேயரின் கொள்கை. இவர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்துவின் மார்க்கத்தில் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் முக்கியமான சத்தியமாகும். யூத மார்க்கத்தில் சதுசேயர்களின் எண்ணிக்கை குறைவு. ஆயினும் இவர்கள் அந்த மார்க்கத்தில் அதிகாரம் உள்ளவர்கள். ஒருவர் மரித்த பின்பு அவருக்கு மறுபடியும் வாழ்வு இல்லை. சரீரம் மரிக்கும் போது அவருடைய ஆத்மாவும் அதோடு மரித்து போகும் என்பது இவர்களுடைய விவாதம். தேவனை தவிர வேறு ஆவி இல்லை என்பது இவர்களுடைய கொள்கை. உயிர்த்தெழுதலும் தேவதூதரும் ஆவியும் இல்லை என்று இவர்கள் சாதிக்கிறார்கள். சதுசேயரும் பரிசேயரும் ஒருவருக்கொருவர் விரோதமாக இருக்கிறார்கள். ஆயினும் விரோதமாக இருக்கும் இவ்விரு பிரிவினரும் சேர்ந்து இயேசுவுக்கும் விரோதமாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விட்டு பரிசேயர் போன பின்பு சதுசேயர் அவரிடம் வருகிறார்கள். தங்களுடைய கொள்கையை வலியுறுத்துவதற்காக ஒரு ஸ்திரீயை பற்றிய சம்பவத்தை ஓமையாக கூறுகிறார்கள். இந்த ஸ்திரீக்கு 7 பேர் புருஷர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருமே மரித்து போகிறார்கள். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு என்றால் அவ்வுயிர்த்தெழுதலில் இந்த 7 பேரில் எவனுக்கு அவள் மனைவியாக இருப்பாள் என்று ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறார்கள். உயிர்த்தெழுதலில் 7 பேருமே அவளுக்கு புருஷராக இருந்தால் அந்த குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இராது. உயிர்த்தெழுந்த பின்பு முதலாவது புருஷன் அவளுக்கு புருஷனாக இருப்பானா, அல்லது கடைசி புருஷன் அவளுக்கு புருஷனாக இருப்பானா, அல்லது இந்த 7 பேரில் இவள் யாரை அதிகமாக நேசிக்கிறாளோ அவன் அவளுக்கு புருஷனாக இருப்பானா, அல்லது இந்த 7 பேரில் இவனோடு எவன் அதிக காலம் குடும்பம் நடத்தினானோ அவன் அவளுடைய புருஷனாக இருப்பானா என்று சதுசேயர்கள் மனுஷ ஞானத்தின் பிரகாரமாக இயேசுவிடம் கேள்வி கேட்கிறார்கள்.